வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். அதாவதுங்க, சில சாதகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனம் வச்சுருப்பாங்க, 2-3 நிறுவனம் வச்சுருப்பாங்க. பார்ட்னர்ஷிப்பில் ஒரு 3 நிறுவனம் ஓடிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா 25 கோடி, 50 கோடி, 100 கோடி, இப்படி தான் நிறுவனம் ஓடிட்டு. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஆயிரக்கணக்கான ஆட்கள் வேலை செய்வாங்க. ஆயிரக்கணக்கான ஆட்களுக்கு, ஆயிரக்கணக்கான குடும்பத்துக்கு அவங்க எப்படி சொல்கிறதுங்க, எப்படி சம்பளம் கொடுப்பாங்க. அந்த ஆயிரக்கணக்கான குடும்பத்தை வாழ வைப்பாங்க. பாருங்கள், அந்த அந்த நிறுவனம் அது ஓனரோ மற்ற மேனேஜ்மெண்ட்டு சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா சர்வசாதாரணம் தான் இருப்பாங்க. எனக்கு பல கோடி 100 கோடி 200 கோடி அப்படி தொழிற்சாலை பண்ணி பல குடும்பம், பல ஆயிரம் குடும்பம் ஒரு நபரிடம் எப்படிங்க அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அவங்கள நம்பி இத்தனை குடும்பம் வாடுது. அப்போ அந்த ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, அந்த ஓனராகட்டும் மேனேஜ்மெண்ட்டு சம்மந்தப்பட்டதாகட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப தரமாக இருப்பாங்க, மரியாதையாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க. நான் நிறைய சாதகத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விஐபி சாதகெல்லாம் பார்த்திங்கன்னா மரியாதையாக இருப்பாங்க, மரியாதையாக பேசுவாங்க. எப்படி ஏதோ நியாயம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வெள்ளை கொள்ளையாக வருங்க சொத்து. எப்படி பல கோடி, அதாவது இது பல கோடிங்கிறத விட நிறுவனம், அதாவது பெரிய பெரிய தொழில் நிறுவனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒன்றுக்கு 100 கோடி 50 கோடி இப்படிலாம் நிறுவனம் போட்டு நடத்தி தொழிலில் வளம் வருவாங்க, பேரும் புகழாக இருப்பாங்க. ஆனால் அவங்களெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியும். அந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனம் உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னு வச்சுங்க, தராதாரத்தோடு இருப்பாங்க, மரியாதையோடு இருப்பாங்க, யாரையும் மதிக்க கற்றுருப்பாங்க. ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, அந்த மரியாதை மட்டும் அவங்கள விட்டு போகாது. அந்த அந்த தன்மையில் இருப்பாங்க. அப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு தராதரத்தோட மரியாதையோடு இருக்கக்கூடிய ஃபேமிலி, அந்த சாதகம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவங்க லக்கணத்துக்கு 2ஆம் இடம் 2 கூடையும் உச்சம் பெற்றிருப்பான். காலப்புருஷனுக்கு மேசராசிக்கு 2 கூட யாருங்க? சுக்கிரனுங்களா? சுக்கிரனை யாருங்க? பொண்ணு, பொருள், சொத்து, சுகம். மேசராசிக்கு 7 கூட யாருங்க? சுக்கிரனா? டவுனில் சிட்டிக்குள்ளே இருக்கிற இடமா அந்த இடம்? அப்போ டவுனில் சிட்டிக்குள்ளே இருக்கிற இடத்துல தொழிற்ஸ்தலம், தொழில் நிறுவனம் அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. காலப்புருஷனுக்கு 2ஆம் இடம் சுக்கிரன். பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றாலோ அந்த பெரிய பெரிய நிறுவனம் வச்சுருக்கவங்கள பார்த்துக்கிறேன். அதே நேரத்துக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடம், அவங்க லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல 2 கூடையுமே உச்சம் பெறணும், குரு பார்க்கணும். குரு சுக்கிரன் பார்வை இருந்தாலே அவர் பெரிய பெரிய நிறுவனம் வச்சு எப்படி சொல்கிறதுன்னா ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு அவருக்கு சம்பளம் கொடுப்பார். எப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க, பசங்களும் அப்படியே ரன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி அதிபர் சாதகம்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்கும். இப்போ பாருங்கள், கவர்மெண்ட் மாதிரி நடத்துவாங்க. அந்தளவுக்கு ஃபேமிலியில் ரன் பண்ணுவாங்க. தீபாவளி பண்டிகை, எல்லா பண்டிகையும் வருது பாருங்கள், பொங்கல் பண்டிகை எல்லாத்துக்குமே போனஸு முறையாக கொடுத்து அந்த அவங்கக்கிட்ட வேலை செய்கிற ஊழியர், அதாவது எல்லாத்தையும் தன்மையாக வச்சுருப்பாங்க. அது பெரிய பெரிய நிறுவனம் உள்ளவங்களாம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே பாருங்கள், லக்னாதிபதி 3, 6, 8 12 சேர்ந்தாலோ, குரு பார்வை, குரு சேர்ந்தாலே, சுக்கிரன் சேர்ந்தாலே அவங்க கம்பெனியில் பார்த்திங்கன்னா மன வருத்தம் பிரச்சனையாக தான் இருக்கும். ஒர்க் பண்ணவே முடியாது, வெளியில் வர்ற மாதிரியே தான் வரும். நாங்கள் எங்கே இந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மன அழுத்தத்தோடு தான் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ அதான் பாருங்கள், ஒரு நிறுவனம் பெரிய பெரிய 100 கோடி 50 கோடி போட்டு ஒரு நிறுவனம் தொழிற்சாலை நடக்குது அப்படின்னா அந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஊழியர்லாம் அப்படியே அவங்க அப்பா வேலை செய்வார், அப்படியே மகன் அங்கேயே உள்ள வேலை செய்கிறவர் ரெடி ஆகிடுவார். ஏன்னா அந்த தன்மையாக இருக்கும், தராதரத்தோடு இருக்கும். அதே ஒரு லக்கணத்துக்கு 2 கூடையுமே 11 கூடைய 3, 6, 8 12 அப்படி போய் இருந்து திசை நடத்தி அவங்க கம்பெனி வச்சுருந்தாங்கன்னா, கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வெளியே வர்றாங்க. இந்த கம்பெனியில் எனக்கு வேலை செய்ய பிடிக்கல, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சேலரி இல்லை, 2 மாதம் சேலரியே கொடுக்கலிங்க, என்ன பண்ணுறதுனே போடல, போனஸ் கொடுக்கல, இப்படிங்களாம் பல கருத்துக்கள் சொல்கிறாங்க. பல கருத்துக்களும் மின் வைக்கிறாங்க. சாதத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு இப்படி பல கருத்துக்கள் முன் வைக்கும்போது நம்ம பார்க்கும்போதே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதே அவரோட லக்கணத்தில் அப்போ அவர் ஓனரை பார்க்குறோம். ஓனர் அப்படி சொல்லக்கூடாது, 10ஆம் இடம் தொழிற்சாலை சொல்லக்கூடாது, அவர் ஓனரும் முதலாளி அப்படின்னு அதை கணக்கெடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் அந்த அவரோட சாதத்தில் வீக்காக இருப்பார். நான் சொல்லுவேன், சேலரி எல்லாம் வாங்கிட்டு நீங்கள் வேறு கம்பெனி உங்களுக்கு முடிஞ்சால் மாறிக்கிங்க, ஆமாம் இது செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நான் விளக்கம் சொல்லிடுவேன். ஏன்னா ஒரு தொழிலாளியோட சாதகத்தில் அந்த ஓனரை எடுக்க முடியுங்க, மனைவியை எடுக்க முடியும், பசங்க பிள்ளையை எடுக்க முடியும். அவர் 6ஆம் இடம் சொல்லக்கூடாது. இப்போ 6ஆம் இடம்னா உத்தியோகம், வேலை, அடிமை தொழில். அப்போ அந்த 6ஆம் இடத்தை எடுத்து கணக்கெடுத்து பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது.